ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஎம் கர்னல் அடாப்டர் என்ன பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் விஎம் கர்னல் அடாப்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்னா என்ன, விஎம் கர்னல் அடாப்டர்னா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ இவ்வளவு நாள் வந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா விஎம்ஆரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். லைக் விஎம்ஆர்ல வந்து ஹெச்ஏ இருக்கும், டிஆர்எஸ் இருக்கும், ஸ்னாப்ஷாட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷன்ல வந்து ஒரு இஎஸ்எக்ஸ்ல எப்படி பிசிக்கல் நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கும், அது பேக் எண்ட்ல வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், அதை விசென்டர் நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளான்ஸ் டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரோட ரியர் வியூ இது. இந்த ரேக் சர்வர் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் எல்லாமே வந்து காப்பர் வயர் ஆர் ஈத்தர்நெட் கேபிள். இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து எஃப்சி கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள். ஓகே, ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ இது. இது ஒரு சுவிட்ச், இது ஒரு சுவிட்ச். இந்த சுவிட்ச் எதுக்கு இருக்கு அப்படின்னா the switch is used to communicate between the two ESXi. ஒரு ESXையும் இன்னொரு ESXையும் கம்யூனிகேட் ஆகுறதுக்கு இந்த சுவிட்ச் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ESXையோட ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டோ இந்த சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். தென் இன்னொரு ESXையோட ஈத்தர்நெட் போர்ட் இந்த சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ தட் ஒரு ESXைக்கும் இன்னொரு ESXைக்கும் கம்யூனிகேஷன் வந்து ஈஸியா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்காக இந்த சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்றோம். தென் இது வந்து SAN switch. SAN switch is used to connect the SAN storage. ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்கு எல்லாமே ரெண்டா இருக்கு அப்படின்னா ரெடியூரன்சிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த SAN switch போயிடுச்சு அப்படின்னா we can use this SAN switch. ஸோ அதுக்காக ரெண்டு SAN switch இருக்குது. அதே மாதிரி L3 switch, ரெண்டு switch. L3 switch லைக் இது ஒரு ரவுட்டர் மாதிரி, லைக் சுவிட்ச்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலான ஒரு சுவிட்ச் வந்து L3 switchனு சொல்லுவோம். ஸோ இதுவுமே கம்யூனிகேஷனுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இதுல இந்த இடத்துல ஈத்தர்நெட் போர்ட்டு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த போர்ட் வந்து டெடிகேட்டட் ஐஎல்ஓ போர்ட். ஓகே, டெடிகேட்டட் ஃபார் ஐஎல்ஓ போர்ட் அல்லது ஐடிராக் போர்ட். ஸோ இது இன்பில்ட் ஈத்தர்நெட் போர்ட். இந்த ஈத்தர்நெட் போர்ட்ல இருந்து நமக்கு சுவிட்ச்ல ஈத்தர்நெட் கேபிள் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். தென் இதுல வந்து எஸ்எஃப்இ போர்ட் இருக்கும். எஸ்எஃப்இ போர்ட்டுங்கிறது என்னன்னா நம்மளோட ஹலோ சீக்கிரம் வந்து சரியா 9 கிளம்பும். சரி சரி கூப்பிடுறேன் கிளாஸ் முடிச்சு கூப்பிடுறேன். ஸோ இந்த இடத்துல எஸ்எஃப்இ கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எஸ்எஃப்இல வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஃப்இ போர்ட்ல தான் வந்து SAN switch கனெக்ட் ஆயிருக்கும். எஸ்எஃப்இ போர்ட்டுக்கு பிசிஐல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபைன். இப்ப இது விசென்டர் லெவல்ல எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ விசென்டர் லெவல் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் அண்ட் வாட் இஸ் விஎம் கர்னல் அடாப்டர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, இது ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ. இந்த இஎஸ்எக்ஸ்ஐல சம்மரி பேஜ் இப்படி இருக்கும். நீங்க வந்து சம்மரி பேஜுக்கு அடுத்து there is a column configure. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிரியேட் பண்றது, விஎம் கர்னல் அடாப்டர் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். முத வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச், வாட் இஸ் விஎம் கர்னல் அடாப்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் சுவிட்ச். ஓகேங்களா, நம்மளோட இஎஸ்எக்ஸ்ஐயோட பிசிக்கல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ செலக்ட் பண்ணி கான்ஃபிகர் போனீங்கன்னா there is an option called physical adapters, which means இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 7 6 அடாப்டர் இருக்குது. which means 6 பிசிக்கல் அடாப்டர் வந்து இந்த இஎஸ்எக்ஸ்ல கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இதுல சுவிட்ச் 0 இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் யூஸ் டு லைக் விர்ச்சுவல் சுவிட்ச். இது வந்து ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் சுவிட்ச். இந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் அப்படிங்கிறது இது என்ன கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் மூலமா தான் நம்ம விஎம் கர்னல் அடாப்டர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் விஎம் கர்னல் அடாப்டர் அப்படின்னா இப்ப என்கிட்ட இங்க ஒரு சுவிட்ச் இருக்குது, பிசிக்கல் சுவிட்ச். இது பிசிக்கல் சுவிட்ச். ஓகே, இந்த பிசிக்கல் சுவிட்ச்ல இஎஸ்எக்ஸ்ஐ கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப
கேபிள் இதுல வந்து ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பிசிக்கல் சிஸ்டம்ல ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும். ஃபைன். இப்போ ESX இது 1ன்னு வச்சுப்போம். இது ESX2, இது ESX3, இது ESX4, இது 5, 6 வச்சுப்போம். இப்போ ESXi 1ல இருந்து ESXi 6 கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படின்னா அந்த பேக்கெட்ஸ் இந்த கேபிள் மூலமா அப்படி உள்ள வரும். தென் இந்த சுவிட்ச்ல அந்த கேபிள் அந்த பேக்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் அந்த பேக்கெட் வந்து ESX6 போகும். அப்ப அந்த கம்யூனிகேஷனை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்றா அப்படின்னா தட் VM கர்னல் அடாப்டர். ஓகே, இப்ப அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா see there is an option called VM configure போங்க. அதுல நெட்வொர்க்கிங் இருக்கும். நெட்வொர்க்கிங் கீழே தான் எல்லா ஆப்ஷன் இருக்கும் நம்ம பார்க்கறது எல்லாமே. இப்போ VM கர்னல் அடாப்டர் இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா VMK0 மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் V60 இருக்குது. ஸோ இதுதான் VM கர்னல் அடாப்டர். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுறது. சி சொல்றது இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பட் நான் ஒவ்வொரு நெட்வொர்க்கிங் கிளாஸஸ்லேயே ஒவ்வொன்றையும் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். ப்ரொடக்ஷன்ல ஒரு ESXi இருக்கு அப்படின்னா 3 சுவிட்ச் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒன்று மேனேஜ்மெண்ட் சுவிட்ச், அப்புறம் vMotion நெட்வொர்க் அண்ட் VM ஹோஸ்ட் நெட்வொர்க். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் என்னன்னா நம்ம இதை கிரியேட் பண்ணல, அதுவா கிரியேட் ஆச்சு. அது எப்போ கிரியேட் ஆகும்னா when we add the ESXi host into the cluster, the management network will be automatically created, which is called the standard switch 0. இந்த V switch இருக்கு இல்லையா, V switch 0 அப்படிங்கிறது நீங்க ஒரு ESXi கிளஸ்டர்ல ஆட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இது ESXi1, ESXi2 இருக்கு இல்லையா, V0 V switch இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு கிளஸ்டர்ல ஒரு ESXi ஆட் பண்ண போறேன். ஓகே, சோ there is one ESXi which is called 192.168.2.2. இந்த ESXi ஓட FQD நேம் வந்து இந்த நேம் FQD நேம். ஸோ இந்த நேம் வச்சு நான் இந்த ESXi உள்ள ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணும்போது இதை பிங் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ESXi பிங் ஆகுதான் பார்த்தா தான் அதை ஆட் பண்ண முடியும். ஸோ ESXi பிங் ஆகுது. ஓகே, லெட் மீ ட்ரை டு ஆட் திஸ் ESXi இன்டு த கிளஸ்டர். நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு ESXi கிளஸ்டர்ல ஆட் பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா the network will be created which is called the standard switch. The VM kernel adapterல இந்த ஃபர்ஸ்ட் V switch 0 அப்படிங்கிற அடாப்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ESXi கிளஸ்டரை கிளிக் பண்றேன், ஆட் ஹோஸ்ட் போறேன். ஆட் ஹோஸ்ட்ல I will provide the FQD name கொடுத்துட்டு ரூட் பாஸ்வேர்டு கொடுத்துறேன். தென் பாஸ்வேர்டு அந்த ESXi பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ இந்த ESXi ஆட் பண்ணவும் கேட்கும். எஸ், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் ஃபினிஷ் கொடுத்தா அந்த ESXi கிளஸ்டர்ல ஆட் ஆயிரும். கீழே டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கா, இப்போ கிளஸ்டர்ல ஆட் ஆயிட்டு இருக்கா. இப்போ உள்ள வரும். உள்ள வந்தோடனே லெட் மீ ஷோ யூ ஹவு த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இஸ் கிரியேட்டட். ஒரு இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. whenever we add the ESXi host into the cluster, the management network will be automatically created. See? Okay, இப்போ ESXi உள்ள ஆட் ஆயிடுச்சா. இப்போ let me go and check the VM kernel adapter. So configure போறேன். சாரி, configure தானே. ESXi select பண்றேன், configure போறேன். Let me select the VM kernel adapter. I'm not created this adapter. ஒரு ESXi நீங்க கிளஸ்டர்ல ஆட் பண்ண முதல்ல அது கிரியேட் பண்ற நெட்வொர்க் வந்து V60. Note this point. This is called standard switch. This is called VM kernel adapter. ஓகேங்களா? இது வந்து இது என்ன இருக்கும்னா IP address இருக்கும். இது என்ன IP
ESXi ஓட மேனேஜ்மெண்ட் ஐபி அட்ரஸ் which is called இந்த ESXi க்கு நம்ம ஒரு ஐபி கொடுப்போம் பாத்தீங்களா? I will show you. இதான் இந்த ESXi. see உங்களுக்கு தெரியுதா ESXi 001 prod அந்த ஐபி பாருங்க 192.168.2.22 இது இந்த ESXi. so இந்த ESXi ஓட ஐபி தான் இங்க நமக்கு தெரியுது இந்த சுவிட்ச்ல. so VMK0 will be automatically created when we configure the network. நம்ம அந்த ESXi என்ன ஐபி கொடுக்குறோமோ அந்த ஐபி அந்த சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட் கேட்வே டிஎன்எஸ் சர்வர் எல்லாமே இங்க வந்துரும். சரிங்களா? மற்றது எல்லாமே பை டிஃபால்ட்டா இருக்கும், நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் is always switch 0. Note this point. மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வந்து எப்பயுமே ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் switch 0ல தான் இருக்கும். switch 0ல தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். so management network is used to establish the communication between the ESXi. இந்த ESXiயும் இந்த ESXi கம்யூனிகேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மூலமா ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ESXi நெட்வொர்க் பாருங்க 192.2.22 இத பாருங்க 2.20 சரியா? சோ இப்போ இது ரெண்டுக்கும் எஸ்டாப்லிஷ் கம்யூனிகேஷன் ஆகும்னா இந்த இது மூலமா கம்யூனிகேஷன் ஆகும். அது எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த ESXi உள்ள போயிட்டு பார்ட்டிஷன் எடுங்க. பார்ட்டிஷன் எடுத்தீங்கன்னா பட்டி வேற போயிடுச்சா? ஸோ இந்த ESXi நான் பார்ட்டிஷன் எடுக்கிறேன், எடுத்து பிங் பண்ணி பார்க்குறேன். அந்த ESXi பிங்காக தான் பார்க்குறேன். ESXiயோட ஹோஸ்ட் நேம் ஆர் ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து பார்ட்டிஷன் எடுக்கலாம். இந்த ESXiயோட ஐபி எடுத்துக்கலாம். ESXiயோட ஹோஸ்ட் நேம் வந்து ESXi01 prod 0 broad. ஓகே, இதோட ஐபி பாருங்க 192.168.2.20 192.168.2.20. ஓகே, இப்போ SSH எனேபிள் பண்றோம். எனேபிள் பண்ணிட்டு இப்போ பார்ட்டிஷன் எடுக்கிறோம். கைஸ் இப்போ நான் பண்றது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல ஈஸியா அதை பண்ணிடலாம். இது ப்ரொடக்ஷன்ல யார் பண்ணுவாங்கன்னா L3 L4 பண்ணுவாங்க. சப்போஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டீம் தனியா இருந்தா அவங்க பண்ணுவாங்க. (192.168.2.20) இதுல ரூட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு ஓகே. இப்ப பிங் ஐபி அட்ரஸ் என்ன? இதோட ஐபி என்ன எப்படி பார்க்கலாம்? இதோட ஐபி அட்ரஸ் ஒரு ESXiயோட ஐபி அட்ரஸ் நீங்க வந்து ரீசென்ட்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த ESX செலக்ட் பண்ணிக்கோங்க, கான்ஃபிகர் போங்க, VM கர்னல் அடாப்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு, இதுல ஐபி அட்ரஸ் இருக்கும். இதுதான் அந்த ESXiயோட ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ இதை பிங் பண்ணி பார்க்குறேன் 192.168.2.22 பிங் ஆகுதா? ஸோ இந்த இப்போ பிங் ஆச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ESXi இது பிங்கா தான் பார்க்கலாம். இந்த ESXi ஐபி என்ன 192.2.21. ஸோ இப்போ இதில் போய் பிங் பண்ணுறேன். ஸோ ஐ மீன் 20 இதுல இருந்து பிங் பண்றேன். ஸோ பிங் பண்றது என்ன? ரெண்டும் கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்க செக் பண்றது தான் பிங் பண்றது. ஓகே, ஸோ அப்ப கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மூலமா தான் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சரிங்களா? அப்ப யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் the management network is used to establish the communication between the ESXi host. Note this point. அடுத்து இன்னொரு நெட்வொர்க் வர அடுத்த ஒரு ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் இருக்குது. அந்த எல்லா ப்ரொடக்ஷன்ல மூணு ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட்டா இருக்கும். செகண்ட் vMotion இருக்கும்.
கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றது மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் which is v switch 0 இருக்கும். அதானே இந்த இருக்கா v switch 0 or vmk 0 இருக்கும். v switch 0 or vmk 0. அப்புறம் அடுத்த நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவோம், vMotion நெட்வொர்க். which is v switch 1 vmk 0 vmk 1. அடுத்து vm host guys, இது மூணு இத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எல்லா என்விரான்மென்ட்லயும் மேனேஜ்மென்ட் நெட்வொர்க் இருக்கும், vMotion நெட்வொர்க் இருக்கும், vm host நெட்வொர்க் இருக்கும். What is management network? Management network is used to communication, establish the connection between two ESXi. What is vMotion network அப்படின்னா, guys இது என்ட்ரி क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. ஜி ஸ்கிரீன் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல நோட் பண்ணிப்பீங்க. புரியல என்னது? ஸ்கிரீன் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல நோட் பண்ணிப்பேன். நோட் பண்ணுங்க. நான் எடுக்கல நோட் பண்ணிக்கோங்க. then இப்ப நான் சொல்றது எல்லாமே பேக் எண்ட்ல நடக்கிற டெக்னிக்ஸ். இது ஃப்ரண்ட்ல வந்து விஎம் மைக்ரேட் ஆகுது, ஒரு ESXi யூனிவர்சிட்டி கனெக்ஷன் இருக்குது. எப்படி பேக் எண்ட்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா இந்த மெத்தட்ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகே, இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வந்து ESXi கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். vMotion நெட்வொர்க் விஎம் மைக்ரேட் பண்றோம். இப்ப ஒரு ESXல இருந்து இன்னொரு ESXi கேஸ் நோட் பண்ணிட்டீங்களா? அதான் நெக்ஸ்ட் போட்டா yes acknowledge. bro the vm kernel adapter அதுக்கு டெஃபினிஷன் போடுறீங்களா? புரியல. vm kernel adapter definition vm kernel, what is vm kernel adapter கேக்குறீங்களா? vm kernel adapter definition சொல்லணும்னா அப்படின்னா this is used to communicate between the ESXi கூட போட்டுக்கோங்க. By default it will generate management network. ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப ESXi 2ல இருந்து இப்ப வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் பார்த்துட்டோம். இப்போ வாட் இஸ் vMotion நெட்வொர்க்னு பார்க்கலாம். இப்ப ESXi 2ல இருந்து எனக்கு ஒரு VM இருக்குது. இந்த VM மைக்ரேட் பண்ணி எனக்கு ESXi 5 கொண்டு வரணும். அப்ப எனக்கு இந்த VM மைக்ரேட் ஆகணும், மைக்ரேட் பண்ணி ESXi 5 வரணும் அப்படின்னா அந்த vMotion நெட்வொர்க் இருக்கணும். vMotion நெட்வொர்க் இருந்தாதான் நம்மளால VM மைக்ரேட் பண்ண முடியும், அதர்வைஸ் மைக்ரேட் பண்ண முடியாது. அப்ப நான் அந்த VM ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட் கொடுக்குறேன். இப்ப இந்த VM இருக்குது, இதை ரைட் கிளிக் பண்ணி மைக்ரேட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ், சரிங்களா? கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ESXi செலக்ட் பண்றேன்.
See, there are compatibility issue in that unit. Attention. The vMotion interface is not configured. The vMotion interface not configured source and destination. ஒரு VM நீங்க மைக்ரேட் பண்ணனும் அப்படினா இது ஒரு VM நீங்க மைக்ரேட் பண்ணனும் அப்படினா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டுலயுமே வந்து vMotion நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களால மைக்ரேட் பண்ண முடியாது. இப்ப ஒரு VM இந்த VM இருக்குது. இந்த VM ஓட இந்த VM வந்து ESX02 ல இருக்குது. If I am going to migrate this VM to ESX02 to 01 க்கு நான் மைக்ரேட் பண்ண போறேன். இந்த இதுக்கு மைக்ரேட் பண்ண போறேன். இப்ப ரைட் கிளிக் பண்றேன். மைக்ரேட் கொடுக்குறேன். சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் 02 01 தானே 01 செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க நெக்ஸ்ட் போகாது. என்னால பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இதுல எரர் காமிக்குது பாருங்க. The vMotion interface not configured on source and destination. அப்ப கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா we can able to migrate. Which means இந்த ESX க்கும் இந்த ESX கம்யூனிகேஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணனும் vMotionக்கு. அதாவது ஒரு VM இங்க இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வருது இல்லையா அந்த கம்யூனிகேஷன் இங்க எஸ்டாப்லிஷ் பண்ணனும். அது எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம்னா அது VMK0 சரி VMK1 மூலமா எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு VMK1 vMotion நெட்வொர்க். So the vMotion network மூலமா இந்த VM இங்க இருந்து மைக்ரேட் பண்ணி இங்க கொண்டு வரோம். இது எப்படி நடக்குது அப்படின்னா there is another network card, physical network card. நான் சொன்னல ஒரு ESX ல physical networks இருக்கும். இந்த ESX ல பாத்தீங்கன்னா physical networks இருக்கும். physical network இருக்கு இல்லையா இந்த physical networkல first VM NIC வந்து என்னன்னா 0 ல இருக்கும் which is called management network. See ஒண்ணு இல்ல நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிரியேட் பண்றோம்ல அந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் எங்க கிரியேட் பண்றோம் அப்படின்னா we are creating the standard switch on physical networks. இந்த ESX ல பாத்தீங்கன்னா 6 physical network இருக்குது. அது first networkல வந்து ஆட்டோமேட்டிக்கா switch 0 இருக்குது. switch 0 means the management network. So நம்ம என்ன பண்ண போறோம் செகண்ட் அடாப்டர் இருக்கு இல்லையா பிசிக்கல் அடாப்டர் அந்த பிசிக்கல் அடாப்டர்ல we are going to create vMotion network. இதான் இப்ப நம்ம டாஸ்க். see guys ப்ரொடக்ஷன்ல இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து நிக்கலாம் அசைன் பண்ணுவாங்க. சோ தெளிவா பாத்துக்கோங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் நல்லா கவனிங்க. இன்னொருக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய இதே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. So now I am going to create vMotion network on NIC 1. சரி பிசிக்கல் நெட்வொர்க் எப்படி வந்துச்சு உங்களுக்கு டவுட்டா இருக்காது எப்படி வந்துச்சுன்னு ஒண்ணும் இல்ல அந்த ESX இருக்கு இல்லையா அந்த ESX ல பிசிக்கல் நெட்வொர்க் இருக்கு சொன்னல இந்த மாதிரி பிசிக்கல் நெட்வொர்க் இது NIC 1 NIC 2 NIC 3 NIC 4 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ESX ல எப்படி பிசிக்கல் நெட்வொர்க் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா லேப்ல ESX 02 தானே இந்த இருக்கு ESX 02 இந்த ESX 02 சோ ESX 02 எடிட் போட்டோம் அப்படின்னா சி பாருங்க என்கிட்ட 6 பிசிக்கல் அடாப்டர் இருக்குது. ஓகேங்களா? சரி 7 1 2 3 4 ஓகே 6 பிசிக்கல் அடாப்டர் இருக்குது. நான் கிரியேட் பண்ண இந்த பிசிக்கல் அடாப்டர் சரிங்களா? இந்த பிசிக்கல் அடாப்டர் தான் இங்க ஷோ ஆகுது. எங்க ஷோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல நெட்வொர்க் ஒன்று டவுன்னா இங்க டவுன் ஆயிரும். சரிங்களா? ஃபைன். அதாவது பிசிக்கல் நெட்வொர்க் இங்க ஷோ ஆகுங்க. உங்களுக்கு பிசிக்கலா என்னென்ன நெட்வொர்க்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே இங்க ஷோ ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ ESX 1ல பாத்தீங்கன்னா எத்தனை பிசிக்கல் நெட்வொர்க் இருக்குது 1 2 சேம் 6 பிசிக்கல் நெட்வொர்க் இருக்குது. இப்போ ESX 1 இந்த இருக்குது. ESX 1ல போயிட்டு பாத்தீங்கன்னா இருக்கணும் இங்க சரிங்களா? இப்போ இது ஏதாவது ஒரு நெட்வொர்க் வந்து கனெக்டட் ஸ்டேட்ல இருக்குல்ல ஒரு நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ESX6 வந்து நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. எதுல பண்ண? ESX 1 தானே பண்ணேன். 2ல பண்ணணும். ஸ்லோ ஆயிடுச்சே. ஸோ ESX 2ல பண்ணேன். see ESX 2ல VMNIC 5 பாருங்க டவுன்ல இருக்கு, ரைட்டா? இப்போ அதே ESX 2ல VMNIC 4 அப்ல இருக்கா? இப்போ அதை டவுன் பண்ற பாருங்க. அதாவது பிசிக்கல் நெட்வொர்க், அசியூம் தட் இட் இஸ் a physical network. உங்களுக்கு அந்த புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஐ அம் கோயிங் டு டிஸ்கனெக்ட் த பிசிக்கல் நெட்வொர்க், ஒன் ஆஃப் த பிசிக்கல் நெட்வொர்க். 4 வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். லெட் மீ ரெஃப்ரெஷ் அண்ட் செக். see டவுன் ஆயிடுச்சு. அப்ப அங்க என்ன பிசிக்கல் நெட்வொர்க் இருக்கோ அதுதான் இங்க நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கிறோம் நீங்க. ஃபைன். இப்போ ஐ அம் கோயிங் டு அசைன் vMotion network on VMNIC 1 so that இந்த VMல இருந்து இங்க வந்து VM ஈஸியா மைக்ரேட் ஆகும். அந்த VMNIC 1 மூலமா மைக்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன், ESX 1லயும் ESX 2லயும் பாத்தீங்கன்னா vMotion network இல்ல. So I'm going to create the vMotion network on both. தான் ஃப்ரீயா இருக்கா? Fine, let's see. சரி, இப்போ என்ன பண்றேன், ESX 1ல வந்துட்டு I'm going to create network. So அதுக்கு என்ன பண்றேன், configure போறேன், VM kernel adapter select பண்றேன், then I'm going to select add networking. Again I'm சொல்றேன் நான் எப்படி ஒரு VM kernel adapter create பண்ணனும், standard switch create பண்ணனும் அப்படி சொல்றேன். ESX select பண்ணிக்கோங்க, configure போங்க, VM kernel adapter select பண்ணுங்க, add networking கொடுங்க. Then we have option VM kernel network adapter. அதை செலக்ட் பண்ணுங்க. இதுல நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இதை நான் வந்து பிசிக்கல் இதை வந்து ப்ரொடக்ஷன்ல நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேனோ அதே சேம் இதை ப்ரொடக்ஷன்ல பண்றேன். அகைன் நான் ஷோ பண்றேன், நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். MTO நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், 1500 தான் டிஃபால்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் போங்க. இங்க பாத்தீங்கன்னா அசைன்ட் அடாப்டர் இருக்குல்ல, which is called எந்த நெட்வொர்க் அடாப்டர்ல நீங்க vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணணும். So I'm going to select plus, the plus symbol செலக்ட் பண்றேன். Then I'm going to select VMNIC 1. ஓகே கொடுக்குறேன். ஸோ ஆக்டிவ் அடாப்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவ் அடாப்டர் VMNIC வந்துடும். இல்லை எனக்கு VMNIC அடாப்டர் 1 வேண்டாம் 2 வேணும் அப்படின்னா 2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ VMNIC 1க்கே போவோம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம அந்த vMotionக்கு நேம் கொடுக்கணும். vMotion இது வந்து நெட்வொர்க் லேபிள் நேம், சரியா? சி இந்த இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க், இதுதான் நெட்வொர்க் லேபிள் நேம். இந்த லேபிள் நேம் ப்ராப்பரா கொடுக்கணும், தப்பா கொடுக்க கூடாது. இந்த லேபிள் நேம் தப்பா இருந்தாலும் vMotion ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்க என்வரான்மெண்ட்ல என்ன லேபிள் நேம் இருக்கோ அது ஸ்டாண்டர்ட் தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ப்ரொவைட் த லேபிள் நேம் as vMotion. தென் இங்க அவைலபிள் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இதுல யூ கேன் செலக்ட் vMotion நெட்வொர்க். சரிங்களா? இங்க வந்து vMotion நெட்வொர்க் செலக்ட் பண்ணோம். IPv6 4 VLAN ஐடி. சப்போஸ் VLAN அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க VLAN கொடுத்துக்கலாம்.
அந்த நெட்வொர்க் லெவல்ல VLAN அலோகேட் பண்ணுவாங்க, கொடுத்தா இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் யூஸ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். நம்ம அந்த vMotionக்கு தனியா ஒரு ஐபி கொடுக்கணும். the IP should not be conflict with management IP, but ஒரே சீரிஸ் இருக்கணும். 192.168.2. மேனேஜ்மெண்ட் ஐபியோட சீரிஸ் என்ன? 2.20. சரியா? நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா 2.50 கொடுத்துறேன். சப்நெட் மாஸ்க் இங்க என்ன சப்நெட் மாஸ்க் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஜி ஈச் ஹோஸ்ட்க்கு வந்து vMotionக்கு ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணா ஈச் ஹோஸ்ட் நீங்க கான்ஃபிகர் பண்ணனும். ஒவ்வொரு ஹோஸ்டும் கான்ஃபிகர் பண்ணனும். யூனிக்கா கொடுக்கணுமா இல்ல சேம் ஸ்டாட்டிக் தான் கொடுக்கணுமா? vMotionக்கு யூனிக்கா இருக்க கூடாது, டிஃபரண்ட் ஐபி இருக்கணும். ஏன்னா அப்பதான் ஐபி மூலமா கம்யூனிகேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே, இத முடிச்சிரேன், அப்ப உங்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம் முடிச்சிரேன். ஓகே ஓகே ஜி. சோ ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன், சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டேன், டிஃபால்ட் கேட்வே, ஓவர்ரைட் டிஃபால்ட் கேட்வே. நீங்க டிஃபால்ட் கேட்வே வந்து இங்க மாத்தனா மாத்திக்கலாம். பட் 2.1 தான் டிஃபால்ட் கேட்வே. தென் DNS சர்வர் 2.10. இங்க பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இங்க என்ன இருக்கோ சேம் அதே தான் இங்க வரணும். பட் ஐபி மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகேங்களா? சி ஐபி மட்டும் 20 இருக்குது, இங்க 50 கொண்டு வந்துட்டேன். தென் சப்நெட் டிஃபால்ட் DNS எல்லாமே ஒன்று தான். தென் நெக்ஸ்ட் இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு VM கர்னல் அடாப்டர் ஒன்று கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சா? திஸ் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் vMotion VM கர்னல் அடாப்டர். ஓகே, இதே போல சேம் நெட்வொர்க் இங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணாதான் நம்மளால VM மைக்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த VM சேம் VM எடுத்துக்கிறேன். இந்த VM 2ல இருக்கா? இப்போ அதை மைக்ரேட் பண்ண மைக்ரேட் ஆகாது. ஏன்னா இதுல vMotion நெட்வொர்க் இருக்கணும். See, there are compatibility issue. 0.1 செலக்ட் பண்றேன். சோ அப்ப என்ன பண்றேன்? சேம் ESXi 02ல I am going to create the same VM kernel adapter. பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மட்டும் தான் இருக்குது. VM kernel adapter கொடுக்க போறேன். அப்ப இதுக்கு சேம் ஆட் நெட்வொர்க்கிங் போறேன். அதே மாதிரி இங்க பாத்துக்கோங்க. சாரி, கான்ஃபிகர்ல பாருங்க. பிசிக்கல் அடாப்டர்ல VMNIC 0 வந்து switch 0 which is called management network. VMNIC 1 வந்து பாத்தீங்கன்னா we are going to assign vMotion. சரியா? so switch 1 வந்து பாத்தீங்கன்னா VMK 1, switch 1 பாத்தீங்கன்னா vMotion network. பிசிக்கல் அடாப்டர்ல பாருங்க இங்க கிரியேட் ஆயிருக்கும் vMotion network. அடாப்டர் 1ல நான் கொடுத்திருக்கேன், அதனால கிரியேட் ஆயிருச்சு. பட் சேம் வே நம்ம வந்து ESXi 02 கொடுக்கணும். இந்த இடத்துல அசைன் பண்ணனும். அப்ப then I'm selecting the VM kernel adapter, add networking, same VM kernel adapter. Next, select new standard switch. Next, adapter assign பண்ணனும். போறேன். VMNIC 1 வந்து அசைன் பண்றேன். Then next, then இதுல வந்து vMotion, இங்க vMotion நீங்க செலக்ட் பண்ணனும். இந்த இடத்துல vMotion செலக்ட் பண்ணாதான் உங்களால VM மைக்ரேட் பண்ண முடியும். தென் VLAN ஐடி இருந்தா VLAN ஐடி கொடுங்க. உங்க ஆபீஸ்ல VLAN ஐடி இருக்கும். ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு VLAN ஐடி இருக்கும். அந்த ஐடி ப்ரொவைடட் பை நெட்வொர்க் டீம். அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, முதல்ல கொடுத்துருவாங்க. சரியா? தென் நெக்ஸ்ட் இப்ப ஸ்டாட்டிக் ஐபி கான்ஃபிகர் பண்ணுங்க. சேம் இங்க என்ன நம்ம 02ல 2.21 கொடுத்துருக்கோமா? நம்ம அது கொடுக்காம இதுக்கு ஒரு சீரிஸ் ஐபி வச்சுக்கலாம். 51 வச்சுக்கலாம். ஓகே, தென் மற்ற எல்லாமே சேம் தான். சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, DNS ஐபி அட்ரஸ் எல்லாமே 2.10. ஸோ டிஃபால்ட் கேட்வே எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஐபி அட்ரஸ் மட்டும் மாற்றி கொடுத்துக்கோங்க. ஏன் ஐபி அட்ரஸ் யூனிக்காக கொடுக்கணும்னா அப்போ தான் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு vMotion network இங்கே கிரியேட் ஆயிரும். பை த சேம் வே நீங்கள் ஃபிசிக்கல் அடாப்டர் போனீங்கன்னா VMNIC 1 பார்த்தீங்களா? சுவிட்ச் 1 அசைன் ஆயிடுச்சா? இப்போ அந்த நெட்வொர்க் நான் டெலிட் பண்ண வச்சுக்கோங்களேன். இதை டெலிட் பண்ணோம்னா எனக்கு இங்கேருந்து ரிமூவ், சுவிட்ச் 1லேருந்து ரிமூவ் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இதையும் காமிக்காம விட்டேன். சாரி, இந்த இடத்துல இதுல நெட்வொர்க்கிங் கீழே விர்ச்சுவல் சுவிட்ச் ஆப்ஷன் இருக்கா? இதை செலக்ட் பண்ணுங்க. இதுல நீங்க பாத்துக்கலாம்.
சுவிட்ச் 0, சுவிட்ச் 1. சரி VSXi 1லையும் பாருங்க, சுவிட்ச் 0, சுவிட்ச் 1. இன்னொரு சுவிட்ச் கிரியேட் பண்ண இங்க தெரியும். சரியா? ஃபைன். இப்போ what we are going to migrate the VM right now. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த VMக்கு 192 168 2.21 கொடுத்திருக்கேன். இதுக்கு 2.22. ஓகே, சார் 2.20 ESX 01 2.20, ESX 02 வந்து 2.21. இப்போ 2.21 இது. சரியா? what I'm going to do, இந்த VM எங்க இருக்கு பாப்போம். The VM is running on ESX 02. I'm going to migrate the VM from, so எனக்கு இங்க ஒரு VM இருக்குது. I have VM on ESX 02. இப்போ I'm going to migrate this VM from ESX 02 1ல பண்றேன் அப்படின்னா, the VM migration communication established between the IP address, இந்த 021ங்கிற IP addressம் இந்த 20ங்கிற IP address communicate பண்ணிக்கும். Then the packet, the VM packet traveled through the network switch, then network cable, then it will reach the destination. This is a source, this is destination. This VM migrated through the vMotion adapter. ஓகே, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vMotion adapter இருக்கா, இந்த VMK1 இந்த அடாப்டர் மூலமா தான் இந்த VM மைக்ரேஷன் நடக்குது. இப்போ I'm going to migrate this VM. இந்த VM வந்து எதுல இருக்கு பாத்துக்கோங்க, 02ல இருக்கு. ரைட்டா? ரைட் கிளிக் பண்றேன், மைக்ரேட் பண்றேன், தென் சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் சோர்ஸ் வந்து 02, டெஸ்டினேஷன் 01 செலக்ட் பண்றேன். இப்போ பாருங்க கம்பேரபிலிட்டி செக் சக்சீடட். இதுக்கு முன்னாடி நான் இத vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ணல, அப்ப கொடுக்கறப்ப கம்பேட்டபிலிட்டி செக் வந்து நடக்கல, நம்மளால மைக்ரேட் பண்ண முடியல. சோ இப்போ we have created vMotion network on both ESXi, so the compatibility check succeeded. So I'm going to press next. okay, இந்த இடத்துல என்ன வரும்னா, எந்த VLAN கொடுத்துருக்கீங்க அந்த VLAN போர்ட் குரூப் வரும். இதை நான் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பிறகு, இதை விட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ vMotion நடக்கும், நடக்குதா ரீலோகேட் விர்ச்சுவல் மிஷின். இப்போ இந்த vMotion எப்படி நடக்குது, அந்த ESX 01 2 இருக்கிற vMotion நெட்வொர்க் ரெண்டுமே கம்யூனிகேட் ஆகுது. இந்த நெட்வொர்க் மூலமா அந்த VM ஓட பாக்கெட்ஸ் அந்த நெட்வொர்க்கு போகுது. சோ இங்க இருந்து VM இங்க ட்ரான்ஸ்ஃபர், இப்ப இங்க இருந்து VM இப்ப 21 நெட்வொர்க்ல இருந்து 20 IP அட்ரஸ் போகுது. பிசிக்கல் எப்படி போகும்னா, இது பாக்கெட்ஸா மாறிக்கும். இந்த கேபிள் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும், சுவிட்சுக்கு போகும். தென் இந்த கேபிள் மூலம் இங்க போய் இங்க இந்த ESX டெஸ்டினேஷன் போயிடும். சோ இப்ப இந்த ப்ராசஸ் தான் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த VM வந்து 01க்கு போயிடும். ஓகேங்களா? எல்லா ப்ரொடக்ஷன் நம்மளும் இப்படிதான் vMotion நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணணும். இது ஆல்ரெடி இருக்கும் மோஸ்ட்லி. நீங்க ஒரு இடத்துல VM அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ண போறீங்கன்னா இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இப் சப்போஸ் ஒரு நியூவா ஒரு ESX உள்ள ஆட் பண்றாங்கன்னா இதெல்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களோட ஆபீஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் டீம்னு ஒரு டீம் தனியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தே கேன் டேக் கேர் ஆஃப் தி திங்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் டீம் தனியா இல்லை அப்படின்னா யூ வில் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தி திங்ஸ். நீங்க தான் அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணணும். பட் இது L3 தான் பண்ணுவாங்க, L2 பண்ண மாட்டாங்க, L1 பண்ண மாட்டாங்க. இது ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆக்சுவலி vMotion வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கும், இவ்வளவு லேட் ஆகாது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் போகட்டும். தென் நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நான் 3 நெட்வொர்க் சொன்னேன் இல்லையா, VM0, VMK1, VMK2.
இப்போ மூணாவது நெட்வொர்க் கிரியேட் பண்ணும் ESX அண்ட் VM கம்யூனிகேஷன். ஒரு ESXக்கும் VMக்கும் கம்யூனிகேஷன் வந்து இந்த நெட்வொர்க் மூலமா தான் நடக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு நெட்வொர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது VM ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு இருக்கும். அதுக்கு பேர் ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு இருக்கும், அல்லது VM ஹோஸ்ட்னு இருக்கும். VM ஹோஸ்ட் நெட்வொர்க்னு இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணா சேம் இதே மாதிரி தான் கிரியேட் பண்ணோம். கான்ஃபிகர் போங்க, போயிட்டு ஸ்லோ ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ கான்ஃபிகர் போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ESX 1ல 2 நெட்வொர்க் இருக்குது. சுவிட்ச் 0, சுவிட்ச் 1. விர்ச்சுவல் சுவிட்சில் பாருங்க 2 இருக்கும். ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் 1, ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் 01, ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் 1. ஓகே, ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ we are going to create third switch. ஸோ சுவிட்ச் 1, 2 இருக்கு. மூணாவது சுவிட்ச் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபிசிக்கல் அவுட்ல மூணாவது இதாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம NIC 3 யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ சேம் வே நீங்கள் கான்ஃபிகர் போவீங்க, VM அடாப்டர் போங்க, அண்ட் நெட்வொர்க்கிங், VM அடாப்டர், நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் அடாப்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. VMNIC 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து VM அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதே சேம் நேம் தான் அதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே சேம் நேமிங் ஸ்டாண்டர்ட் தான் நீங்க ESX 2 கொடுக்கணும். இது வந்து மேனேஜ்மெண்ட் தான் வரும். ஸோ இங்க வந்து மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு IP கொடுத்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் ஒரு இது இருக்கு 192.2.6160. தென் அந்த சப்நெட் மாஸ்க் எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஒன்னு இருக்கு இல்லீங்களா சார்? மேனேஜ்மெண்ட் மறுபடியும் மேனேஜ்மெண்ட் வருது. இதுல மேனேஜ்மெண்ட் கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா பிரைமரி இதான VMK 0 தானே இருக்கு. அங்க இருந்து மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோ, இதை மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாது. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஹோஸ்ட் இது பண்றது? இது கம்யூனிகேஷன் ESX க்கும் VM க்கு கம்யூனிகேஷன்ல சார் இது? ஆமா, ESX க்கு VM கம்யூனிகேஷன் பண்றது. இது எதுக்காக வந்து இந்த நெட்வொர்க்ஸ்லாம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா டிராஃபிக்கை செக்ரிகேட் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு சரி முடிச்சிடறேன், அதுக்கடுத்து சொல்றேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தோம். எனக்கு இங்க கிரியேட் ஆகும். VM ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சா? சேம் இதே நேமிங் ஸ்டாண்டர்ட்ல நம்ம இங்க கிரியேட் பண்ணணும். 02ல கிரியேட் பண்ணணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் சுவிட்ச் போய் பாருங்க, சுவிட்ச் 2 கிரியேட் ஆயிருக்கும். VM அடாப்டர் வாங்க, கிரியேட் ஆயிருக்கும். பிசிக்கல் அடாப்டர் வாங்க. see guys, ப்ரொடெக்ஷன்ல இப்படி தான் இருக்கும். சுவிட்ச் 0, 1, 2 இந்த மாதிரி தான் அசைன் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த சேம் வே நம்ம ESX 02லயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். VM அடாப்டர், நெட்வொர்க்கிங், நியூ சுவிட்ச். நெக்ஸ்ட் இந்த பிளஸ் ஐகான் செலக்ட் பண்ணுங்க, நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கோங்க, எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் தென் VM underscore host underscore manage management. Next IP address, $62 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ தேர்ட் நெட்வொர்க் கிரியேட் ஆயிடுச்சு. சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மூணாவது சுவிட்ச், தேர்ட் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தென் VM அடாப்டரில் கிரியேட் ஆயிடுச்சு. பிசிக்கல் அடாப்டரில் நம்ம அசைன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். why we are creating different networks? ஏன் vMotion ஒரு நெட்வொர்க் கொடுக்கணும், இதுக்கு தனியாக கொடுக்கணும் அப்படின்னா, see இப்போ ESX கம்யூனிகேட் ஆல்ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த டைம்ல போயிட்டு நான் சேம் கம்யூனிகேஷன் சேம் சேனல்ல vMotion பண்ண அப்படின்னா there will be traffic.
சரிங்களா? இப்போ எல்லாருமே மவுண்ட் ரோடு, சென்னையில் மவுண்ட் ரோடு போயிருப்பீங்க, அண்ணா சாலை போயிருப்பீங்க. ஏன் வந்து அது அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா, அந்த ரோட்ல மெயினாக போகிறதுக்கு அந்த ஒரு ரோடு தான் இருக்குது. இப்போ பேரலா இன்னொரு ரோடோ அல்லது பேரலா இன்னொரு பிரிட்ஜ் போட்டாங்கன்னா டிராஃபிக் கம்மியாகும். ரைட்டா? சி, நீங்க எங்க இருக்கீங்கன்னா கிண்டியில இருக்கீங்க. நீங்க கிண்டியில இருந்து யூ வில் ஹேவ் டு ரீச் பாரிஸ் போன்னு வச்சுப்போம். பாரிஸா இல்லை ரிச்சி ஸ்ட்ரீட் போறீங்கன்னு வச்சுப்போம். ரிச்சி ஸ்ட்ரீட் போறீங்க, ஓகேங்களா? ரிச்சி ஸ்ட்ரீட் போறீங்க அப்படின்னா நீங்க மவுண்ட் ரோடு வழியா போவோம். மவுண்ட் ரோடு எல்லாத்துக்குமே தெரியும், செம்ம ஹெவி டிராஃபிக்கா இருக்கும். நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், சைதாபேட் வழியா போவோம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ரோடு தான் இருக்குது மெயினா போறதுக்கு. ஸோ அப்போ ஹெவி டிராஃபிக். அப்ப இன்னொரு பேரலா இன்னொரு ரோடு இருந்தா ஐ வில் ரீச் ரிச்சி ஸ்ட்ரீட் வித் பேரல் ரோடு. ஸோ இங்க இருக்க டிராஃபிக் கம்மியாகும், இங்க கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ளோ இருக்கும். அல்லது வேற ஒரு பிரிட்ஜ் இருக்கணும். இப்போ எல்லாருமே ஒரே ரோட்ல போறப்ப தேர் வில் பி ஹெவி டிராஃபிக். சேம் வே ESXi கம்யூனிகேஷனும் ஒரே நெட்வொர்க்ல நடக்குது, விமோஷனும் ஒரே நெட்வொர்க்ல நடக்கிறப்ப தேர் வில் பி டிராஃபிக் லேட்டன்சி இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு செக்ரிகேட்டிங் த நெட்வொர்க். ESXi கம்யூனிகேஷனுக்கு ஒரு நெட்வொர்க், விமோஷனுக்கு ஒரு நெட்வொர்க், VM கம்யூனிகேஷனுக்கு ஒரு நெட்வொர்க். ஸோ தட் இந்த டிராஃபிக் இந்த விமோஷன் ஈஸியாக நடக்கும். ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒரு விமோஷன் பண்ணோம்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ல முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப அது காரணம் என்ன அப்படின்னா அந்த நெட்வொர்க் ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல 10 கிக் இருக்கு இல்லையா, 10 கிக் 25 கிக் அந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன்ல ஒன்று இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ப்ரொடக்ஷன்ல உள்ளது, சரிங்களா? சேம் சுவிட்ச் 1 2 இந்த இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல சுவிட்ச் 2 இருக்கு பாத்தீங்களா? காரணம் என்னன்னா ரெடிடன்ஸுக்காக 2 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்களே எல்லாம் 10 கிக் நெட்வொர்க்கு, 25 கிக் இருக்கும் சம்டைம்ஸ். இந்த 25 கிக். ஸோ 25 கிக்கா இருந்தா இன்னும் வேகமா நம்மளோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். லைக் இன்னும் ஸ்பீடா இருக்கும், ஸ்பீடப்பா இருக்கும் 25 கிக்லாம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்ப 10 கிக் நெட்வொர்க் நான் பிசிக்கல் நெட்வொர்க் போட்டிருந்தேன் அப்படின்னா என்னோட ஸ்பீடு ஓரளவு இருக்கும். 25 கிக் ஸ்பீடு போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் விமோஷன் வேகமா நடக்கும், ESXi கம்யூனிகேஷன் வேகமா நடக்கும். அப்ப எனக்கு லேட்டன்சி இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம 3 நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணி அதை 3 சுவிட்ச் மூலமா பிசிக்கல் விர்ச்சுவல் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் மூலமா அதை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம அனுப்புறோம். ஓகேங்களா? ஸோ இது இப்போ உங்க ஓரளவு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது எனக்கு புரிய ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டாக தான் புரிய ஆரம்பிச்சது. நான் வந்து L1 L2 L3 தான் L3 வந்தேன். நான் L1 இருக்கப்ப எனக்கு சுத்தமா தெரியாது, L2 இருக்கிறப்ப எனக்கு சுத்தமா தெரியாது இது எதுக்கு இந்த நெட்வொர்க் இருக்குது, VMNIC 0னா என்ன, 1னா என்ன, 2னா என்ன, ஏன் இங்க சுவிட்ச் இருக்குது, ஏன் இங்க இல்ல, இங்க வந்து எதுக்கு அடாப்டர் கிரியேட் ஆயிருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப L3 ஆன பிறகு கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கடுத்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்ச போது எனக்கு அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதனால உங்களுக்கு உடனே புரியுமான்னு கேட்டா புரியாது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்கும் ஒரு IP கொடுத்துருக்கேன். மேனேஜர் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 2.21, விமோஷன் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 2.51, இது பாத்தீங்கன்னா 2.62. அப்ப ஒரே செக்மெண்ட் தான், வேற வேற IP. ஓகேங்களா? ஃபைன். இதுதான் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். இதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிசிக்கல் நெட்வொர்க் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச்னா என்ன சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது போதும், முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ யா ருக்ஷன், உங்களோட ஆஃபீஸ் எப்படி இருக்குது, நெட்வொர்க் சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு? இன்னும் நெட்வொர்க் பார்க்கல ஜி நானு. நீங்க இப்ப சொன்னதான் நான் இதுக்கப்புறம் அதையும் போய் நோண்டி பார்ப்பேன். சரி, இதை இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க ஆஃபீஸ் நெட்வொர்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்ப நான் ரொம்ப நாள் நெட்வொர்க்கிங் பார்க்கணும்னு நினைச்சேன், ஏன்னா எனக்கு இன்டர்வியூ பார்ட்ல இது கேட்கல. L2ல கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. கேட்கல ஜி. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிறேன். மெம்பர்ஸ்ல யாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷாக்ல இருந்தாங்க இல்ல ஷாக் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா சொல்லுங்க. 20 மெம்பர்ஸ் கிட்ட எடுக்கிறாங்க, இங்க இந்தியால டீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன பொசிஷன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆர் ஷாக் அனலிஸ்ட்.
யாராவது சரி, இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க பேக்கேஜ் கேட்டு இருக்கும். பார்ப்போம். ஸ்டாக் யார் இருந்தாங்கன்னா 2 போகலாம். to 3 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்டு. சரி, ஓகே. ஓகே. அண்ட் ஜாய், நீங்க இந்த நெட்வொர்க்ஸ் பாத்துருக்கீங்களா உங்க ஆபீஸ்ல? கதா இப்ப பாத்துட்டே இருக்கேன். எப்படி? ஓகே. காமிக்கிறேன். ஒரு செகண்ட் காமிக்கிறேன். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஓகே. டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வேற யார் இதுல ஒர்க் பண்றா? வேற யார் இப்ப கரண்டா ஒர்க் பண்றீங்களா? பாலாஜி இல்ல. ஓகே. நான் ஒர்க் அசோக் பண்றேன். இருக்காரா? ஹாய். பாலாஜி இன்னும் நீங்க ஒர்க் பண்ணல, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஹாய். சோ இப்ப கரண்டா யார் ஒர்க் பண்றா உங்களுக்கு தெரியும் இது? காமிக்கிட்டுங்களா? இருங்க. ராஜ் சொல்லுங்க இருக்கீங்களா? ப்ரோ. இருக்கேன் ப்ரோ. ஹலோ. புரியுதா ராஜ்? எஸ் ப்ரோ. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா இல்ல இப்ப எப்படி இது? எனக்கு இதுல தெரியும் ப்ரோ. இந்த அடாப்டர் கிரியேட் பண்றது, நெட்வொர்க் இதெல்லாம் அவ்வளவு தெரியும். ஹலோ. இதுல எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபுல்லா ட்ரபிள் ஷூட்டிங் தான் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் நிறைய டவுட்டாவே இருக்கு. நெட்வொர்க் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யா சொல்லுங்க. கேக்குதா நான் பேசுறது? பேசுறது கேக்குது, சொல்லுங்க. இல்ல நானும் ஒர்க் பண்றேன். நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் உங்கள்கிட்ட. நான் பேசுறேன். பாத்துருக்கீங்களா இது? இல்ல பார்க்கல. நான் இனிமே தான் பார்க்கணும். செக் பண்ணி பாருங்க. உங்களோட ESX செலக்ட் பண்ணி கான்ஃபிகர்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. பிரபாகர் தானே? இல்ல அபுதாகர். யா. ஐ திங்க் பிரபாகர் ஆல்சோ ஒர்க்கிங் நினைக்கிறேன். ஓகே. சோ யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ செக் பண்ணி பாருங்க. பட் எதையுமே எடிட் பண்ணாதீங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ESX செலக்ட் பண்ணி கான்ஃபிகர் போயிட்டு இந்த 3 பிசிக்கல் அடாப்டர், VM அடாப்டர், விர்ச்சுவல் சுவிட்ச் இந்த மூணையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னென்ன நேமிங் சேனல் என்ன வச்சிருக்காங்க, என்ன ஐபி கொடுத்துருக்காங்க, என்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ஸோ நாளைக்கு பார்த்துட்டு எனக்கு இதை பத்தி கேட்கணும், நம்ம இதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ லெட் மீ ஸ்டாப் தி ரெக்கார்டிங். ஜாய் இப்போ பண்ணுங்க ஜாய். ஓகே.